அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிராமத்து முன்னசம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, அசோலா பிட் எப்படி அமைக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதே சமயத்தில் அசோலா பிட் அமைக்கிறதுக்கு முன்னால என்ன பண்ணணும், அசோலா பிட் அமைச்சதுக்கு பின்னால என்ன பண்ணணுங்கிறத பத்தி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்பதான் நம்ம என்னென்ன பண்ண போறோம்னு வீடியோவில் தெளிவாக தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அசோலா பிட் அமைக்கிறதுக்கு எந்த மாதிரி இடத்த தேர்ந்தெடுக்கணும்னு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமான நிழலா இருக்கணும். கொஞ்சம் லைட்டா வெயில் இருந்தா போதுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல கல்லு, அதே மாரி குச்சி, முள்ளு எதுவும் இல்லாத மாரி பார்த்துக்குங்க. நீங்க அசோலா பெட் அமைக்கிறதுக்கு முன்னால, நீங்க இந்த அசோலா பெட் என்ன அளவுக்கு நீளமோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குச்சிய நட்டிக்கங்க. அதுக்குள்ள மட்டும் நீங்க மம்டி வச்சோ, இல்லைன்னா கடப்பாரை வச்சோ அந்த அடிமண்ணெல்லாம் மேல வர மாரி நீங்க எடுத்து விட்டுக்குங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த திம்ஸ் பலகைன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஈவனா தட்டி விட்டுக்குங்க. 4 பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஈவனா வர மாரி. இந்த மாரி தட்டி விடுறங்காட்டி பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏத்த இறக்கம்லாம் இருக்காதுங்க. அதனால தான் நம்ம இந்த மாரி தட்டி விடுறோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அசோலா பெட்டு போடுறதுக்கு கீழ பார்த்தீங்க அப்படின்னா, மணலு இல்லைன்னா தேங்காய் மஞ்சி இந்த 2ல ஏதோ ஒண்ணு போட்டுக்கலாங்க. இது எதுக்கு போடுறோன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம போடக்கூடிய அசோலா பெட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைஃப் அதிகமா வருங்க. ஏன்னா கீழ இருக்கிற குச்சி இல்லைன்னா சின்ன சின்ன கல்லுக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அசோலா பெட்ட பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணாம இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம போடுறோங்க. இந்த பெட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 12 அடி நீளம், 6 அடி அகலம், 1 அடி ஹைட்டுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பெட்ட விரிச்சுட்டதுக்கப்புறம் சைடுல பார்த்தீங்க அப்படின்னா, குச்சி சொருகுற மாரி ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அதில பார்த்தீங்க அப்படின்னா, குச்சி இல்லைன்னா கம்பி எது வேணா சொருகிக்கலாங்க. இது எதுக்கு சொருகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நாளைக்கு அசோலா பெட்ல தண்ணி ஊத்தும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு சைடுக்கு சரிஞ்சுட்டு போகாம இருக்கறதுக்கு நம்ம இந்த மாரி ரெடி பண்றோங்க. இப்ப நம்ம அசோலா பெட் போட்டோங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அசோலா பெட்ல நம்ம தண்ணி விடணுங்க. இது எந்த அளவுக்கு தண்ணி விடணும்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த பெட்டோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 1 அடி ஹைட்டுங்க. நம்ம 1/2 அடி அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க. அது கூட என்னென்ன பண்ணணும்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, செம்மண்ணு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 கிலோ அளவுக்கு நம்ம ஒரு பக்கெட்ல நல்லா கரைச்சு, அந்த தெளிஞ்ச நீரை மட்டும் நம்ம உள்ள ஊத்தணுங்க. இல்ல அப்படின்னா, நம்ம செம்மண்ண உள்ளேயுமே போடலாங்க. உள்ள போட்டோம் அப்படின்னா, நாளைக்கு உள்ள இறங்கி நம்ம தண்ணிய கலந்து விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சின்ன சின்ன கல்லு இருந்ததுன்னா, அந்த பெட்ட நம்மளுக்கு டேமேஜ் பண்ணிவிடும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டப்பால போட்டு கரைச்சு ஊத்திட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்ல. சின்ன சின்ன கல்லு இருந்தாலும் நம்ம அக்கட்ட எடுத்து வீசிடலாங்க. இந்த அளவுக்கு 1/2 அடி அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊத்தி நிரப்பி விட்டுறலாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மாட்டோடைய சாணத்தையுமே நம்ம உள்ள போடணுங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 கிலோ அளவுக்கு எடுத்துட்டு, நல்லா தண்ணீல நல்லா கரைச்சுட்டு, அதுக்கப்புறம் எடுத்து ஊத்திக்கலாங்க. நம்ம மாட்டு சாணம் அதிகமா ஊத்தக்கூடாதுங்க. ஒரு அளவுக்கு தான் ஊத்தணும். அதிகமா ஊத்திட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த அசோலாவோட வேரெல்லாம் பார்த்தீங்கன்னா செத்து போயிரும். நம்ம செம்மண் அதிகமா போட்டா கூட பிரச்சனை இல்ல. இந்த மாரி நம்ம ஒரு டப்பாவுல எடுத்து உள்ள ஊத்திக்கலாங்க. தண்ணி, மண்ணு, சாணம் இந்த 3ம் ஊத்துனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, விதை உடனே நம்ம போடக்கூடாதுங்க. ஒரு நாளுக்கு அடுத்தது தான் நம்ம விதை போடணுங்க. இன்னைக்கு சாயந்தரம் நீங்க இந்த அசோலா பெட்டு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா, அடுத்த நாள் காலையில தான் நம்ம இந்த விதைய போடணுங்க. எதனால அடுத்த நாள் காலையில போடணும்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம அந்த நாள் நைட்டே போட்டோம் அப்படின்னா, தண்ணியும் நம்மளுக்கு ஹீட்டு, மண்ணும் ஹீட்டு, சாணமும் ஹீட்டு. இந்த 3மே சேர்ந்தீங்க அப்படின்னா, அதிகமான ஹீட் கிடைக்கும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விதை பார்த்தீங்க அப்படின்னா, சீக்கிரமா செத்து போயிரும். வளர்றதுக்கே விடாதுங்க. அதனால தான் நம்ம அடுத்த நாள் போட்டோம் அப்படின்னா, அந்த தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கூலிங் ஆயிரும். விதை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள இறங்கியோ இல்லைன்னா குச்சி வச்சு நல்லா அந்த தண்ணியோட அந்த விதையெல்லாம் மிங்கில் ஆகுற அளவுக்கு நல்லா அலாசி விட்டுக்கலாங்க. அ ஒரு காலையில, சாயந்தரம், மதியானம் இந்த 3 நேரமே ஒரு ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் ஃபுல்லா அலாசி விட்டுக்கலாங்க. அப்பதான் அந்த வேரு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தண்ணீல நம்மளுக்கு செட் ஆகி, நம்மளுக்கு முளைச்சு வருங்க. இது கன்டினியூஸா பண்ணணுமெல்லாம் இல்லைங்க. ஒரு நாள் பண்ணா போதுங்க. விதை போட்டு ஒரு 10 நாளைக்கு அப்புறங்க, நம்மளுக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு அசோலா பார்த்தீங்கன்னா, நல்லாவே வளர்ந்துருக்குதுங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா, மழை பெஞ்சதுங்க. அந்த மழை தண்ணி நம்ம உள்ள புடிச்சு ஊத்துனங்காட்டி பார்த்தீங்க அப்படின்னா, அசோலாவோட வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா, 3 மடங்கு அதிகரிச்சிருக்குங்க. சப்போஸ் நீங்க அசோலா பெட்டு போடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மழை பெய்யுது அப்படின்னா, அந்த மழை தண்ணிய புடிச்சு நீங்க பெட்ல ஊத்தி விட்டுருங்க. நீங்க அந்த தண்ணி ஊத்தும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 10 நாளெல்லாம் வெயிட் பண்ணவே தேவையில்ல. ஒரு 5, 6 நாள்லயே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அசோலா நல்லா வளர்ச்சி ஆயிருங்க. உங்களுக்கு யாராவதுக்கு இந்த அசோலா விதை வேணும் அப்படின்னா, நான் கீழ நம்பர் குடுக்குறேன். கால் பண்ணி புக்கிங் பண்ணி வாங்கிக்கங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 15 நாளைக்கு அப்புறங்க அசலோட வளர்ச்சி பாருங்க. நல்லாவே நம்மளுக்கு வளர்ந்துருக்குங்க. ஏன்னா, இது நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்றேன். எனக்கு எந்த அளவுக்கு வளராதுன்னு தெரியலைங்க. ஆனா நல்லா வளர்ந்துருக்குதுங்க.
முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அசோலா பெட்டு போகிறது பார்த்தீங்க அப்படின்னா நிழலான இடத்துல பார்த்து போட்டுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஒரு அவுட்புட் கிடைக்குங்க. அசோலா போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இனியோட 18 நாள் ஆச்சுங்க. நம்ம நேத்தையிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அசோலா கொண்டு போய் கோழிகளுக்கு போட ஆரம்பிச்சிட்டுங்க. நேத்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவு சாப்பிட்லிங்க. லைட்டாக கொத்துச்சு அப்படியே 1, 2 சாப்பிட்டுச்சுங்க. அப்புறம் கடைசியில சாப்பிட்டுருச்சுங்க. இன்னைக்கு 18வது நாளுங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கிலோ அளவுக்கு நம்ம அசோலா கொண்டு போய் நம்ம கோழிகளுக்கு கொட்ட போகிறோங்க. அதே சமயத்தில பார்த்தீங்க அப்படின்னா நேத்தைக்கு மழை பெஞ்சங்காட்டி தான் இன்னைக்கு அவுட்புட் இந்த அளவுக்கு வந்திருக்குது. இல்ல அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் அது வருங்க. அதே சமயத்தில நம்ம அசோலா பெட்லேருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா எடுத்துக்கணுங்க. ரொம்ப அதிகமா எடுத்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, சீக்கிரமா நம்மளுக்கு அவுட்புட் வராது. நான் அசோலா கொண்டு வந்து போட்டதுமே பார்த்தீங்க அப்படின்னா, கோழி சாப்பிடுமா சாப்பிடாதான்னு 2வது நாள் எனக்கு டவுட் இருந்ததுங்க. பட் நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சதுங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா, காலையில ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை பார்த்தீங்க அப்படின்னா, அசோலா கொண்டு போய் போட்டுருவேங்க. உங்களுக்கு யாராவது அசோலா விதை வேணும் அப்படின்னா, நான் கீழ நம்பர் குடுக்குறேன். கால் பண்ணி புக்கிங் பண்ணி வாங்கிக்கங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அசோலா பெட்டு போகிறதுலையும் சரி அசோலா வளர்ப்பது எப்படின்னு தெரியலனாலும் சரி நான் கீழே நம்பர் கொடுக்குறேன் அதே சமயத்தில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாங்க நான் சப்போஸ் ஃபோன் எடுக்க முடியலனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுவேன் இந்த வீடியோ பிடிச்சதா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்